நமஸ்தே. நம்ம யாரையாவது பார்த்து ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா மக்கள் பொதுவா என்ன சொல்லுவாங்க? நல்லா சாப்பிடணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த இடத்துல நம்ம தவற விடுற விஷயம் என்னன்னா, நான் அப்படின்னு சொன்னா இந்த உடல் மட்டும் அல்லங்க. அதாவது உடல், மனம், உயிர் இந்த 3 விஷயங்களை உள்ளடக்கியது தான் நான் அல்லது நீ, அவன், அவள் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். இந்த 3 காம்பனண்ட் இருக்கிற இந்த நமக்குள்ள நீங்க ஒரே ஒரு காம்பனண்ட் ஆனா உடலுக்கு மட்டும் உணவு கொடுத்தீங்கன்னா அது எப்படி ஒரு முழுமையான உணவாக இருக்க முடியும்? அதனாலதாங்க பிரச்சனை வருது. ஒரு மனிதனுக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் இருந்தாலும் கூட அவருக்கு நிம்மதி அமைதி இருக்க மாட்டேங்குது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் இந்த 3 காம்பனண்ட்ல ஒன்னுத்துக்கு மட்டும்தான் உணவு கொடுக்குறாரு, மற்ற 2 விட்டுடுறாரு. ஸோ இந்த யோகா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யோகாவில் இந்த முழு விஷயங்களுக்கும், அதாவது 3 விஷயங்களுக்கும் ஒரு முழுமையான உணவு கொடுக்குறாங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் அப்படின்னு சொன்னா உடல், மனம், உயிர் அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ 1 by 1 பார்க்கலாம். உடலுக்கு நம்ம உணவு கொடுக்குறோம். ஆனா இந்த உணவுங்கிற கான்செப்டை நம்ம எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு பெரிய வாஸ்ட் சப்ஜெக்டுங்க அது. ஏன்னா என்ன உணவு சாப்பிடணும், சமைத்த உணவு சாப்பிடணுமா, சமைக்காத உணவு சாப்பிடணுமா, அசைவம் சாப்பிடலாமா, இல்லைன்னா சைவம் தான் சாப்பிடணுமா, எது சைவம் எது அசைவம். ஸோ இதெல்லாம் நெவர் எண்டிங் டாபிக். ஸோ நம்ம இப்போ அதுக்குள்ள போகல. ஆனால் நம் உடல் பிளஸ் அதோட ஆரோக்கியம் பிளஸ் நமக்கு சாஸ்திரங்கள் வலியுறுத்துகிற மனிதனுடைய உணவு என்ன அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு வருவோம். ஸோ உடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ 2 விதமான உணவு இங்கே நம்ம எடுக்கிறோம். ஒன்று இன்டர்னல் ஃபுட், நெக்ஸ்ட் எக்ஸ்டர்னல் ஃபுட் அப்படின்னு 2ஆ பிரிக்கிறோம். இந்த இன்டர்னல் உணவு அப்படிங்கிறது ஒரு உள் சார்ந்த உணவு, நமக்குள்ளேயே இருந்து நம்ம கொடுக்குற மாதிரி. ஸோ அது கொடுக்கும் பொழுது நம்மளுடைய உடல் செல்கள் எல்லாம் ரொம்ப புத்துணர்ச்சி அடைவாங்க, ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸ்டர்னல் ஃபுட்டுங்கிறது நம்ம வெளியிலிருந்து உடலுக்கு என்ன மாதிரியா உணவு கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இதோட விளக்கம். சரி, இப்போ உடல் நம்ம எடுத்துக்கிறோம். இதுக்கு இன்டர்னல் ஃபுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தி ஃபோர்மோஸ்ட் திங் அப்படின்னு சொல்லணும்னா சூரிய நமஸ்காரம், அந்த பயிற்சி. மற்றபடி இந்த 8 யோக படிநிலைகள்ல வரக்கூடிய ஆசனங்கள்லாம் வருது இல்லைங்களா, ஸோ அது அவங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஆனா டிஃபால்ட்டா நமக்கு சூரிய நமஸ்காரம் ரொம்ப பெஸ்ட் ஃபுட். அதாவது இன்டர்னல் ஃபுட்டில் சூரிய நமஸ்காரம் நம்ம தினந்தோறும் செய்வது மிக சிறப்பு. இதுல ஒரு 2 விஷயம் மட்டும் சொல்லிடுறாங்க. இந்த சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிறதுல ஒரு 12 பொசிஷன் நிலைகள் இருக்கும். ஸோ இதை ஒரு 12 முறை செய்யணும், 12 டைம்ஸ் செய்யணும். ஸோ இதுதான் அதனுடைய விதிமுறை. ஸோ இதை இப்படி செய்யும் பொழுது ஒரு 6 கிலோமீட்டர் நீங்க ஒரு வாக்கிங் போறது எப்படிங்கிறது கூட ஒரு முறை இருக்குங்க. ஸோ நம்ம பேசிக்கிட்டே நம்ம ஒரு ஃப்ளோல நடந்து போறதெல்லாம் வாக்கிங் இல்லை. மருத்துவர்கள்லாம் ரொம்ப அழகா சொல்லுவாங்க வாக்கிங் எப்படி இருக்கும்னு. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கையை காலை வீசி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வேகத்தை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிற இந்த பயிற்சியை 12 முறை செய்யும் பொழுது 6 கிலோமீட்டர் நீங்க வாக்கிங் போயிட்டு வந்ததுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால இப்போ உடல்னு எடுத்துட்டா அதோட இன்டர்னல் ஃபுட்டு சூரிய நமஸ்காரம் கண்டிப்பாக செய்யணும். சரி, அப்போ எக்ஸ்டர்னல் ஃபுட்டு என்னங்க? மனிதனுடைய உணவு மரக்கறி உணவு, அதாவது அன்குக்டு ஃபுட். இதுதாங்க ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ். சமைக்காத உணவு தான் மனிதனுடைய தரமான உணவு. சில உணவுகளை மட்டும் நம்ம சமைச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சில காய்கறிகளையும் குறிப்பாக கீரைகளை சமைத்து உண்கிற மாதிரி இருக்கும். இப்போ நட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்றோம், அதாவது முழு தானியங்கள் கிரெயின்ஸ் அப்படின்லாம் சொல்றோம். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கும் போது அதை கொஞ்சம் ஊற வச்சு அவிச்சு அப்படி எடுத்துக்கிறோம். மற்றபடி நிறைய உணவுகள் சமைக்காத உணவுகளை எடுத்துக்கிறது தான் மனிதனுக்கு விதிக்கப்பட்ட ஒரு தர்மமாக இருக்கிறது. சரி, இப்போ அடுத்தது மனசுக்கு வருவாங்க. இந்த மனசுக்கு எத்தனை பேர் உணவு கொடுக்குறாங்க? அதாவது இப்போ ஒருத்தருக்கு 30 வயசு ஆகுது, 40 வயசு ஆகுது, 50 வயசு ஆகுதுன்னா 50 வயசு வரைக்கும் அவங்க உடலுக்கு உணவு கொடுத்துருப்பாங்க. ஆனா மனதுக்கு கொடுத்தாங்களா? மிகப்பெரிய கேள்விக்குறி.
ஸோ அப்போ மனதுக்கு என்ன உணவு கொடுக்கறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதையும் இன்டர்னல் ஃபுட்டு, எக்ஸ்டர்னல் ஃபுட்டுன்னு பிரிக்கலாம். இப்போ இன்டர்னல் ஃபுட்டில் என்ன மனசுக்கு உணவு? அதற்கு பெயர் தாங்க பிராணாயாமம், அதாவது மூச்சு பயிற்சி. அதாவது யோக படிநிலைகள் 8ல் 4வது ஆசனத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு படிநிலை தான் பிராணாயாமம். முறையான, சீரான, ஒழுங்கான மூச்சு அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிராணாயாமம் உடல் கழிவுகளை மட்டுமல்ல, மனதில் உள்ள கழிவுகளையும் நீக்கக்கூடியது. அவ்வளவு சிறப்பான அற்புதமான ஒரு பயிற்சிங்க இந்த பிராணாயாமம். ஸோ இதை கண்டிப்பாக செய்யறது அகத்தூய்மைக்கு சிறப்பானது. சரி, இப்போ எக்ஸ்டர்னல் ஃபுட்டு, வெளியிலிருந்து நான் மனசுக்கு என்ன மாதிரியான உணவு கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீடிங் ஹேபிட், புத்தக வாசிப்பு. என்ன புத்தகத்தை நான் வாசிக்கணும்? ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சாக இருக்கட்டும், ஒரு ரிலீஜியஸ் புக்ஸாக இருக்கட்டும். இப்போ ரிலீஜியஸ் புக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது நல்ல நல்ல சிந்தனைகளையும் பழக்க வழக்கங்களையும் சிந்திக்கும் ஆற்றலை ஏற்படுத்தக்கூடிய புத்தகங்களை வாசிப்பது மிக மிக சிறப்பு. இந்த புத்தக வாசிப்பு மனதில் உள்ள அழுக்குகளையும் நன்றாக நீக்குகிறது. அது வள்ளுவர் சொல்ற மாதிரி உடல் தூய்மை. ஸோ அகத்தூய்மை புற தூய்மை நீரால் அமையும், அகத்தூய்மை வாய்மையால் அமையுங்கிற மாதிரி நம்ம நல்ல நல்ல விஷயங்களை முதல்ல தெரிஞ்சுக்கினாதான் நம்ம பின்பற்ற முடியும். அப்போ அந்த தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப அடிப்படை விஷயமாக ஒரு டூலாக இருப்பது இந்த புக் ரீடிங், புத்தக வாசிப்பு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சாதனை படைத்த மகான்களுடைய, பெரிய பெரிய மனிதர், உயர்ந்த நற்பண்புகளையே வாழ்க்கையாக கொண்டு வாழ்ந்த மனிதர்களின் வாழ்க்கை வரலாறு, வேர்ல்டு லெவல், குளோபல் லெவல்ல நம்ம அந்த மாதிரியான புத்தகங்களை தேடி பிடித்து படிக்கும் பொழுது அப்படி ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுங்க. நமக்கு வந்ததெல்லாம் துன்பமா, நமக்கு இருக்கிறதெல்லாம் ஒரு துன்பமா அப்படின்னு தோணும். அந்த மாதிரியான கிரேட் பர்சன்ஸோட லைஃப் ஹிஸ்டரியை பார்க்கும் பொழுது ரிலீஜியஸ் புக்ஸ் எந்த சமயம் வேண்டுமானாலும் இருக்கட்டும், பைபிள் படிங்க, குரான் படிங்க, பகவத்கீதா படிங்க, இன்னும் என்னென்ன நல்ல கருத்துக்கள் மகான்கள்லாம் சொல்லியிருக்காங்க அதையெல்லாம் எடுத்து படிங்க. ஸோ அந்த மாதிரி தினந்தோறும் படிக்கிற பழக்கம் இருப்பது மிக மிக சிறப்பு, மனதை தூய்மைப்படுத்துவதற்கு. நீங்க ஒரு நல்ல புத்தகத்தை வாசிச்சுட்டு அன்னைக்கு உறங்க போகும்போது கொஞ்சம் செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன், இன்றைய அந்த 24 மணி நேரத்தை நீங்கள் எப்படி கடந்து வந்தீர்கள்னு கொஞ்சம் பின்னோக்கி பாருங்களேன். மனசு அன்னைக்கு ரொம்ப அருமையா, ஆனந்தமா, அற்புதமா இருக்கும். சரி, இப்போ அடுத்தது உயிர். உடல் முடிச்சிட்டோம், மனம் முடிச்சிட்டோம், இப்போ அதுக்கு அடுத்தது உயிர். உயிருக்கு என்ன உணவு கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்குறீங்களா? இங்கேயும் இன்டர்னல் ஃபுட்டு, எக்ஸ்டர்னல் ஃபுட்டு அப்படின்னு 2ஆ பிரிக்கலாம். இப்போ உயிருக்கான உள் சார்ந்த உணவு என்ன? அதற்கு பெயர் மீண்டும் அந்த 8 யோக படிநிலைகள்ல 7வதாக வரக்கூடிய தியானம், மெடிடேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த தியானம் செய்யும் பொழுது உயிர் தூய்மை அடைகிறதுங்க. உயிர் அடுத்த கட்டத்திற்கு போகிறது. நம்மளுடைய ஒரு சூக்ஷ்மம் என்ன தெரியுமா? கர்மா கழிகிறதுங்க. இந்த கர்மா எப்படி, நான் உட்காந்து சும்மா கண்ணை மூடி உட்காந்துருந்தா கர்மா எப்படி கழியும் அப்படிங்கிறது சயின்டிஃபிக்காவே சொல்லலாம். ஸோ அது வேற ஒரு சந்திப்புல சிந்திப்போம். மறுபடியும் சொல்றேன், இங்க நம்ம விவாதிக்கிற சிந்திக்கிற விஷயங்கள் எல்லாமே ஒரு கடல்ல ஒரு துளி, அந்த ஒரு துளியிலையும் நம்ம ரொம்ப ரொம்ப மிக நுண்ணிய புள்ளி அளவுக்கு தாங்க யோசிக்கிறோம். ஸோ இந்த அதே மாதிரி சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது கூட கர்ம வினை கழிகிறது. ஸோ அதுக்கும் இதுக்கும் ரொம்ப அழகா கனெக்டிவிட்டி கொடுப்பாங்க யோகால. அது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறதுக்கு. சரி, இப்போ உயிருக்கான 2 உணவுகள், உள் சார்ந்த உணவு, இன்டர்னல் ஃபுட்டில் தியானம் அப்படின்னு சொல்லிட்டோம். பகவத்கீதை இது ரொம்ப வலியுறுத்துதுங்க. ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது ஒரு மனிதன் தன்னுடன் தான் பேச வேண்டும், தன்னுடன் தான் இருக்க வேண்டும். அப்படி அந்த வீடு பழக்கப்படுத்தி இருக்க வேண்டும். அதாவது அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு அப்படி ஒரு பழக்கம் கைவந்திருக்க வேண்டும். எந்த குடும்பத்தில், எந்த வீட்டில் தன்னுடன் தான் இருக்க குறைந்தபட்சம் 1 மணி நேரம் பழகப்படவில்லையோ அது வீடு அல்ல, இடுகாடு அப்படிங்கிற மாதிரி பகவத்கீதை சொல்லுங்க. ஸோ ஏன்னா நீ யார் யாரிடமோ பேசி இருக்கிறாய், நீ உன்னுடன் பேசி இருக்கிறாயா? உன்னுள் ஒருவன் உட்கார்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறான், அவன் பேசுவதை என்றாவது கேட்டிருக்கிறாயா? கேட்டுப்பார், அவன் அற்புதமான மனிதன். ஸோ அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதனால உயிருக்கான மிக சிறந்த இன்டர்னல் ஃபுட்டு தியானம். எக்ஸ்டர்னல் ஃபுட்டு என்னங்க? என்ன தெரியுங்களா? மக்கள் சேவையே மகேசன் சேவை அப்படின்னு சொல்ற சேவை.
ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு 3 மனிதர்களுக்கு, 3 ஜீவராசிகளுக்கு நான் உதவி செய்வேன். அவர்களுக்கு என்னால் என்ன முடியுமோ அந்த சேவையை நான் கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு சொல்றது தாங்க அந்த எக்ஸ்டர்னல் ஃபுட்டு. ஸோ இன்னும் சொல்லப்போனால் நம்ம அம்மா அப்பா தாத்தா பாட்டி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு வாசலில் திண்ணை கட்டி வச்சுருப்பாங்க. நம்ம சாப்பிடும் பொழுது வெளியில வந்து பார்க்கணும், அந்த திண்ணையில யாராவது அமர்ந்திருந்தா, வழிப்போக்கர்கள் இளைப்பாற யாராவது அமர்ந்திருந்தால், இன்னும் யாராவது நம்ம வர்றத போறத பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா அவங்கள வீட்டுக்கு அழைச்சின்னு வந்து நம்ம சாப்பிடும்போது அவங்களுக்கு பரிமாறி விட்டு நாம் சாப்பிட வேண்டும் என்பதை ஒரு சிஸ்டம் முறையாகவே வைத்திருந்தார்கள். ஸோ இந்த மாதிரி சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் அப்படின்னு ஒரு குழந்தைக்கு வந்து நல்ல பழக்கம் இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கும் அந்த வீடு தான் முதல் காரணமாக இருக்கும். ஒரு குழந்தைக்கு சற்று விருப்பப்படாத ஒரு பழக்கம் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கும் அந்த வீடு தான் காரணமாக இருக்க முடியும். ஸோ இது போன்ற நல்ல பண்புகளை எல்லாம் நமக்கு குடும்பத்திலேயே வாழ்ந்து காட்டி ரோல் மாடலாக இருந்து வளர்த்தார்கள், புரிய வைத்தார்கள். ஸோ இப்போ அதெல்லாம் வந்து எங்கேயோ ஒரு முதியோர் இல்லத்துக்கு போகிறோம், எங்கேயோ ஒரு அனாதை ஆசிரமத்துக்கு போகிறோம், தானம் தர்மம்ங்கிறதெல்லாம் வந்து கோயிலில் ஒரு விசேஷ நாட்களில் போயிட்டு நான் விநியோகம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சுங்க. ஸோ அது அப்படி கிடையாது. ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் ஒரு 3 மனிதர்களுக்கு, துன்பப்படுபவர்களுக்கு, துன்பப்படும் ஜீவராசிகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பது அந்த உயிரினுடைய எக்ஸ்டர்னல் ஃபுட்டு. இதை விட முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? நான் 3 பேருக்கு உதவுகிறேனோ இல்லையோ, யாரையும் நான் துன்புறுத்தாமல் இருக்க வேண்டும், எந்த ஜீவ ராசியையும் நான் கஷ்டப்படுத்தாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இன்னொன்று சொல்லுவாங்க, எக்ஸ்டர்னல் ஃபுட்டில் பூஜை, புனஸ்காரம், சாண்டிங் மந்த்ராஸ், இறை வழிபாடு, ஆலயம் செல்வது, ஸோ இது மாதிரியான பில்கிரிமேஜ் சென்டர்ஸ் விசிட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, தீர்த்த யாத்திரை செல்வது அப்படின்னு. ஸோ இதையெல்லாம் வந்து ஒரு உடல் சார்ந்த விஷயமா பண்ணாம மனம் ஒன்றி உயிர் அதில் லயித்து அந்த சேவையை, ஏன்னா இப்போ வந்து காசி போற ராமேஸ்வரம் போறங்கிறதே ஒரு டூர் மாதிரி ஆயிப்போச்சு. ஸோ அந்த மனசு இல்லாம மனநிலையை நான் இறைவனை தரிசிக்கிறேன், நான் என்னுள் இருக்கும் இறைவனை தரிசிப்பதற்கு இந்த பயணம் உறுதுணையாக இருக்க போகிறது, ஸோ எனக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு கொஞ்சம் உள்முகமாக திரும்பி பார்த்து கொண்டு நாம் நம்மை கவனித்து கொண்டே அது போன்ற செயல்களில் எல்லாம் ஈடுபடும் பொழுது இயற்கை பிரபஞ்சம் நம்முடன் என்ன பேசுகிறது என்பது நமக்கு புரிய வரும். ஸோ இதை தாங்க யோகாவின் முழு உணவு அப்படின்னு சொன்னாங்க. முழு உணவு அதாவது பேலன்ஸ்டு டயட்டு. ஸோ உடல், மனம், உயிர், உடலுக்கான உணவு, மனதிற்கான உணவு, ஆன்மா அதாவது உயிருக்கான உணவு என்னங்கிறத பார்த்தோம். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் இனிமே நம்ம வர நாட்களில் மறுபடியும் சொல்கிற, லேட் இஸ் பெட்டர் தேன் நெவர். எப்பவுமே செய்ய முடியாமல் போகிறதுக்கு நான் கொஞ்சம் காலம் கடந்தாவது இதை தொடங்குகிறேன் என்று தொடங்கி நம் வாழ்க்கையை புனிதப்படுத்தி கொள்வோம், அர்த்தமுள்ளதாக ஆக்கி கொள்வோம். ஸோ இதுதான் நாம் வந்த வேலையை முடிப்பதற்கு மிக மிக உதவியாக இருக்கும். நன்றி. மீண்டும் அடுத்த சந்திப்பில் சிந்திப்போம்.